எல்லா விதமான ஆவிகளும் நாம எங்க ஒரு ஓட்டைய கொடுக்கிறோமோ அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பிசாசு என்ன பண்றான், உள்ள நுழைகிறான். எல்லாவற்றுக்கும் உங்கள் மனதை மூடுங்கள். அப்ப எல்லாத்துக்கும் நம்ம கதவை மூடிடுறோம். மூடிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டுமே நம்ம கதவை திறந்து வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே வாங்கப்பா, என்ன நீங்க வெளிச்சத்தில் நடத்துங்க ஆண்டவரே. நான் இருளிலே நடக்க மாட்டேன். ஆண்டவர் உங்களை இருளில் நடக்கிறவர்களாக அழைக்கவில்லை, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் இருளிலே நடக்க மாட்டீர்கள் வசனம் சொல்லுகிறது. சார், இப்போ இந்த பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான், சிலுவையில் இயேசுவோடு அறையப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. பிசாசு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா, நீ டிவி பாரு, நீ ட்ராமா பாரு, அல்லது நீ சினிமா பாரு, நீ என்ன பண்ணு, நீ கெட்ட வார்த்தை பேசு, நீ பொய் பேசு, நீ கோவப்படு, நீ இந்த மாதிரி ஏமாத்து, நீ இதில் திருடு, இப்படி பல விதத்தில், அல்லது நீ வேறு சில பாவங்களெல்லாம் உங்களுக்கே தெரியும், நீ குடி, நீ விபச்சாரம் பண்ணு, இப்படியெல்லாம் பிசாசு என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்குறான். அந்த எண்ணங்கள் உண்டாகும் போது, நான் போன வாரத்திலேயே சொன்னேன், இந்த வாரத்தில் வேறு மாதிரி சொல்கிறேன், அதை உங்கள் தலை மேலே குருவி பறக்கிறத நீங்கள் தடுக்க முடியாது, காக்கா பறக்கிறத நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் கூடு கட்டுறதை தடுக்க முடியுமா, முடியாதா? சொல்லுங்களேன், என்ன பண்ண முடியும்? கூடு கட்டுறத நம்மளால் தடுக்க முடியும்ல. அப்போது காக்கா உங்கள் தலை மேலே பறக்குதுன்னா யார் அதை துரத்தணும்? எங்கள் வீட்டில் பாருங்களேன், நாங்கள் மேலே இது போட்டு ஷீட்டு போட்டு ஷெட்டு மாதிரி ஷீட் போட்டு வச்சுருக்குறோம். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு ஷீட் போட்டிருக்கோம். புறாலாம் உள்ளே உட்காந்துக்குது, நிறைய புறா உட்காந்துக்குது. இப்போ இந்த புறாவெல்லாம் உட்காந்ததுன்னா அழகாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணி வச்சிருதுங்க, கக்கா போய் வச்சிருது. அது கக்கா போய் வச்சதுன்னா என்ன பண்ண முடியறது இல்லைங்க, அதை கழுவி சுத்தம் பண்ணுறதுங்கிறது நமக்கு முடியாத காரியமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, வேறு வழியே இல்லை. அழகுதான் புறா, அழகுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த புறாவையெல்லாம் அங்கேயே தங்க விட்டுறலாம் அப்படின்னு நம்ம யோசித்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பூராத்தையும் அசிங்கம் பண்ணி வச்சிருது. இப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு புறாவை துரத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ துரத்துறோம், மொதல் தடவை துரத்துறோம், அது திரும்பி உட்காருது. ரெண்டாவது தடவை துரத்துறோம், திரும்பி உட்காருது. பார்க்கும்போதெல்லாம் துரத்துறோங்க. திருப்பி நாங்கள் துரத்த என்ன ஆச்சு, இப்போ அந்த புறாக்கள் உட்கார்றது இல்லை. அது மாதிரி தான் நம்ம தலைக்கு மேலே என்ன பண்ணுங்க, அசிங்கம் பண்ணுறதுக்கு சில பறவைகள் வருங்க. ஏங்க, நம்ம வாழ்க்கையை அசிங்கம் பண்ணிடுங்க. பாவம் என்ன பண்ணும், நம்ம வாழ்க்கையை அசிங்கம் பண்ணும். பாவம் பண்ணுகிற ஒரு மனுஷனை யாராவது மதிப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணும், அசிங்கம் பண்ணும். சரி, பாவ சுபாவம் ரொம்ப கோல் மூட்டுறவங்களா இருக்கிறாங்க, அப்புறம் என்னது புரணி பேசுகிறவங்களா இருக்காங்க, யாராவது மதிப்பாங்களா? அவங்கள பொய் சொல்கிறவங்களா இருக்காங்க, யாராவது மதிப்பாங்களா? அப்போது ரெண்டகம் பண்ணுறவங்களா, பிரித்து விடுறவங்களா இருக்காங்க, யாராவது மதிப்பாங்களா? அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சுபாவ பிரச்சனை. அதே மாதிரி நம்மளுடைய என்னதுங்க, பாவ பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், அது நம்ம தலையில் எச்சம் போடுறதுக்கு, நம்மளுடைய மனதுக்குள்ள எச்சத்தை போட்டு நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கு, நம்ம வாழ்க்கையவே அசிங்கப்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணோம் அசுத்த ஆவி. ஆனால் நாம் என்ன செய்யணும், நீங்கள் தான் அதை துரத்தணும். ஹல்லேலூயா. அப்போ அது நம்ம வாழ்க்கையில வரும் போகும். ஏன்னா அந்த காயின் கிட்டயே ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, என்ன சொன்னாருங்க, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்க விட்ட பாவம் இருக்குது பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டது ஒரு பாவத்தை விட்டுட்டோம்னா 15-20 வருஷம் கழிச்சு கூட நீங்க ஆண்டவருக்குள்ள சரியா இல்லை அப்படின்னா 15-20 வருஷம் கழிச்சு கூட திரும்ப அந்த பாவம் உங்களை தொட முடியுங்க. அப்போ உங்களுக்கு மேல அந்த ஆவிகள் பறந்துகிட்டு தான் இருக்கும். அது எப்படா உள்ள உட்காரலான்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு கை எங்க போச்சு, உங்க கை இயேசுவின் கை தானே. உங்க சத்தம் எங்க போச்சு, அது இயேசுவின் சத்தம் தானே. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க சத்தத்தினாலே அவற்றை கடிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க என்ன அந்த எண்ணம் வருதா, பாவ எண்ணம் வருதா, கோபப்படுற மாதிரி ட்ரிகர் ஆகுறீங்களா,
அல்லது வேற ஒரு சுபாவ பிரச்சனையோ பாவ பிரச்சனையோ என்ன வருகிற போது இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த எண்ணங்களை நான் மேற்கொள்ளுகிறேன், நான் ஏற்கனவே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இயேசுவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவோடே கூட நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்கள். இனி வாழ்வது நீங்கள் அல்ல, இயேசுவே உங்களுக்குள் வாழ்கிறார். ஹல்லேலூயா. வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார், இயேசு வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சுபாவத்தை மாற்ற வல்லவர் கிடையாது. அவர் ஏற்கனவே என் சுபாவத்தை மாற்றிவிட்டார். என்னுடைய மாம்சத்தில் நான் மரித்தவராய் இருக்கிறேன். இந்த சரீரத்தினால நான் பாவம் பண்ண மாட்டேன். என் சிந்தனைனால, எண்ணத்தினால, நினைவுகள்னால நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் பாவம் பண்ண மாட்டேன். என்னுடைய மாம்ச எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சரீரம் எல்லாமே என்ன பண்ணப்பட்டு விட்டதுங்க? அது சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. அப்போ ஏற்கனவே பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அவன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான். எங்க அறையப்பட்டுட்டான்? பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் நாம புதிதான ஆவியுள்ளவர்களாயிட்டோங்க. என்ன பண்ணப்பட்டுட்டோம்? புதிதான ஆவியுள்ளவர்களாயிட்டோம். மறுபடி பிறந்து விட்டோம். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தி. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தே. ஐயா, மறுபடி பிறக்க செய்தே. ஐயா, மறுபடி பிறக்க செய்தே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஹல்லேலூயா. இப்போ பழைய மனிதன் என்ன ஆயிட்டான்? அவன் செத்து போயிட்டான். என்னைக்கு இயேசுவை நீங்க உங்க தெய்வமா ஏத்துக்கிட்டீங்களோ அன்னைக்கே பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான்? செத்து போயிட்டான். அவன் செத்து போயிட்டதுனால, செத்த மனுஷனால ஒரு பாவத்தை பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். பழைய மனுஷன் செத்து போயிட்டான். இப்போ நீங்க ஆவியினாலும் வார்த்தையினாலும் புது மனிதர்களாக பிறந்து விட்டீர்கள். ஹல்லேலூயா. இப்போ நீங்க புதிதாய் பிறந்து விட்டீர்கள். இப்போ நீங்க புதிதாய் பிறந்து இருக்கிறதுனால பாவத்தன்மைக்கு உங்க மேல எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ உதாரணத்துக்கு சரவணனை எடுத்துக்கலாம். பழைய சரவணன் பாவத்தில் வாழ்ந்த சரவணன். சரி, அவங்கள மட்டும் சொன்னா பத்தாது. ராஜேஸ்வரி அம்மா, பழைய ராஜேஸ்வரி அம்மா என்னதுங்க? பாவத்தில் வாழ்ந்த ராஜேஸ்வரி அம்மா. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க செத்ததும் என்ன ஆயிட்டாங்க? அவங்களுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான். ஓல்டு நேச்சர்னு சொல்லுவோம். அதாவது நேச்சர்னா என்னதுங்க? பழைய இயல்புகள். அப்போ அந்த பழைய இயல்புகள் எல்லாம் செத்து போயிருச்சு. இப்போ யாரா இருக்கிறான்? சரவணன் ஒரு புது மனுஷனா இருக்கிறாப்ல. கிறிஸ்துவுக்குள்ள புது மனுஷனா இருக்கிறாங்க. ராஜேஸ்வரி அம்மா புது மனுஷனா இருக்கிறாப்ல. இப்போ புது மனுஷனா இருக்கும்போது அந்த மனுஷன் வேற, இந்த மனுஷன் வேற. என்ன வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த வேற மாதிரி இல்லை. நாம் எந்த வேற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இயேசுவை போலவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், என்னுடைய பழைய மனுஷன் செத்து போயிட்டான். நான் பழைய ஆளு கிடையாது. உங்கள் பேரையே சொல்லுங்க பார்க்கலாம். நான் பழைய, சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க, ஆள் கிடையாது. நான் இப்போ இயேசுவை போலவே இருக்கிறேன். நீங்க புது ஆளு. யார மாதிரி இருக்கிறீங்க? இயேசு மாதிரி இருக்கீங்க. இப்போ உங்க மேல பாவத்துக்கு அதிகாரம் இருக்கா? இயேசுவை போலவே இருக்கிறீங்க. உங்க கண்கள் இயேசுவின் கண்கள், உங்க கைகள் இயேசுவின் கைகள், உங்களுடைய கால்கள் இயேசுவின் கால்கள், உங்க இருதயம் இயேசுவின் இருதயம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பாவத்துக்கு உங்க மேல அதிகாரம் இருக்குதா? பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்குதா? அப்போ உங்களை என்ன பண்ண முடியாது? எதுவுமே தூண்டி உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் பாவத்திற்கு செத்தவன்.
நான் உலகத்திற்கு செத்தவன், நான் மாம்சத்திற்கு செத்தவன், கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு மேல நீங்க பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்க முடியாது. சரி, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ரட்சிக்கப்பட்டும் ஏன் பாவத்துல வாழ்றாங்க, ரட்சிக்கப்பட்டும் ஏன் ஜென்ம சுபாவத்துல வாழ்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சத்தியம் தெரியலைங்க. என்ன சத்தியம் தெரியல? நான் என்னுடைய பழைய மனுஷன் என்ன பண்ணிட்டான், அவன் சிலுவையில் அறையப்பட்டுட்டாங்க. அவன் சிலுவையில் அறையப்பட்டுட்டதுனால என்ன கிடையாது, எனக்கு இப்போ என்ன பாவம் ஆள முடியாது, பிசாசு ஆள முடியாது. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்ன பாவம் ஆள முடியாது, பிசாசு ஆள முடியாது, மாம்சம் ஆள முடியாது. நான் முழுவதுமாக ஆவியினால் நடத்தப்படுகிறேன். நான் பழைய மனுஷனே இல்லை, நான் புது மனிதனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா.